இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ்ல வந்து கமருதீன், பார்வதி இந்த 2 பேரோட ரெட் கார்டு. ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தேன், பார்வதி அண்டு கமருதீன் மேல அவ்வளோ வெறுப்பா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா, இது 2 பேரும் உண்மையிலேயே திட்டமிட்டு அவங்க அப்படி செஞ்சாங்களா, இல்ல வந்து டிஆர்பிக்காக டிவி சேனல்ஸே வந்து அதை ப்ரொமோட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ எது எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இது வந்து கேம்னு சொல்றாங்க. பட் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா இருக்கணும். ஆனா இது பிக் பாஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே நெகட்டிவா தான் இருக்குது. இந்த கமருதீன், பார்வதி இவங்க 2 பேரை பத்தி ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய தவறான தவறான விஷயங்கள் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்குது. அதாவது அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லை மீறி பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத எல்லாம் மறந்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்காக, இந்த டிஆர்பிக்காக வந்து அவங்க வந்து ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் அளவுக்கு அதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ப்ரோமோ வீடியோஸ் வந்துச்சு. நம்ம வந்து பிக் பாஸ் பாக்குறது இல்ல, ஆனா நமக்கு வந்து அந்த கட் வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாலையும் நம்ம ட்விட்டர் போன்ற தளங்கள்லயும் வருது. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு இதை பத்தி ஒரு வீடியோ பேசலாம்னு தோணுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா நடந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா அப்படிங்கிற சக போட்டியாளரை அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கார் டாஸ்க், அந்த கார் டாஸ்க்ல வந்து கமருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, வலுக்கட்டாயமா அவங்கள எட்டி உதைச்சி காருக்கு வெளியில தள்ளுறாங்க. ஸோ அதுல வந்து அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து ஒரு அன்கான்சியஸ் சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து இதுல வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து வந்திருக்கிற ப்ரோமோல என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து பாத்தீங்கன்னா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி ப்ரொமோஷன் வந்திருக்குது. அவங்க 2 பேரும் வெளியே அனுப்பப்பட்டுட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து மக்களோட அட்டென்ஷனை பெறணும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து வேணும்னே டாஸ்கா கொடுத்து கிரியேட் பண்றாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மையிலேயே இந்த டாஸ்க் வந்து அப்படிதான் மக்களோட கவனத்தை பெறணும் அப்படிங்கறக்காக தான் பண்றாங்க அப்படின்னும் சில பேச்சுக்கள் அடிபடுது. பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருக்கும் வந்து நிறைய கெட்ட பேர் வருது. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜென்யூனான பெர்சன். எந்த கருத்தா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லக்கூடியவர், உடச்சி பேசக்கூடிய ஒரு நபர். ஸோ அவரு மேலேயும் சில விமர்சனங்கள் வருது. ஏன்னா அங்க நடக்கிற எல்லாத்தையும் கண்டுகிட்டு அவர் வந்து அமைதியா இருக்கிறாரு, கண்டிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு அலிகேஷனும் வந்துச்சு. ஸோ அதையெல்லாம் இன்னைக்கு அவர் உடைச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெட் கார்டு கொடுக்கறதன் மூலமா இந்த அவர் மேல இருந்த அந்த அலிகேஷனை வந்து அவரு மாத்திடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து கண்டிப்பா தேவையான்னு பாத்தீங்கன்னா இது தேவையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட பிக் பாஸ் வந்து அவ்வளவு பேசு பொருளா இல்லை. ஸோ அதை பேசு பொருளா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இவ்வளவு தூரம் பண்றாங்க. இந்த மாதிரி வைல்டா பிஹேவ் பண்றது, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்டீசென்ட் பிஹேவியர், அதாவது இந்த கமருதீன், பார்வதி எப்ப பார்த்தாலும் உள்ள வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் ஏன் கிரியேட் பண்றாங்கன்னா டிஆர்பிக்காக தான் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் பேசப்படுது. ஸோ மொத்தத்துல இந்த பிக் பாஸ்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சியில இருந்து அவர் வெளியேறினா கூட நல்லதான் நினைக்கிறேன். ஸோ சோசியல் மீடியா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கமருதீன், பார்வதி இவங்க 2 பேருக்கும் அகேன்ஸ்டா தான் இருக்கிறாங்க. அது நல்லா பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் ஒருவேளை இது டாஸ்க் இல்லை, இது வந்து ஸ்கிரிப்ட் இல்ல, ரியலா தான் நடக்குது அப்படின்னா உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் வந்து ஜென்யூனா பிளே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.